ஸோ ஹலோ கைஸ், இன் திஸ் வீடியோ வி ஆர் டிஸ்கஸ் அபவுட் இந்த பேரலல் சேனல் வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அது எனக்கு ப்ராப்பரா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ, கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அதே மாரி தான் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய சாட்டர்டே வீடியோ எல்லாமே நம்மளோட ஃபாலோவர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலும் ஓகே தான் ஓகேங்களா. ஸோ அவங்களோட டவுட்ஸ தான் வீடியோவா கிளியர் பண்ணி போடலாம் அப்படின்ற மாரி வீடியோ பிளான் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ்ல என்னென்ன டவுட் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கா இன் டெப்த்தா அனலைஸ் பண்ணி இந்த மாரி நான் போடுறேன் ஓகேங்களா. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளக்க நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் ப்ராப்பரா ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலா ஒரு பேரலல் சேனல்ன்ற மொத்தல உங்களுக்கு தான் ஓகேங்களா. இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் சேனல். இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல். ஏன் டவுன் ட்ரெண்ட், ஏன் அப் ட்ரெண்ட்னா ஸ்ட்ரக்சர் ஹையர் ஹை வச்சு மார்க்கெட் மேல போய்க்கிட்டே இருக்கு. டவுன் ட்ரெண்ட் மொத்தல லோயர் ஹை, லோயர் லோ அந்த ஃபார்மேஷன்ல மார்க்கெட் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஒரு பேரலல் சேனல் வந்து ஃபர்ஸ்ட்டு எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி குடுத்துடுறேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ ஒரு லோ, ஒரு ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை இப்படி மார்க்கெட் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரு சேனல் சொல்லி உங்களோட இந்த டீட்டெயில்ஸ்ல இருக்கும். ஸோ ரைட் சைட்ல நீங்க செக் பண்ணீங்க அப்புட்ன்னா, பேரலல் சேனல்ஸ் சொல்லி ஒரு இருக்கா. சேனல்ஸ்ல போய் பேரலல் சேனல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஸ்டார் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லன்னா கொஞ்சம் அந்த மாரி கன்ஃப்யூஷன்ல தான் இருக்கும். உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் அந்த மாரி அது பக்கத்துல கொண்டு போய் அந்த ஸ்டார் பட்டன மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் ஆயிரும். ஓகேங்களா. இந்த கீழ தெரியுது பார்த்தீங்களா? அந்த மாரி ஆட் ஆயிரும். தென் பேரலல் சேனல கிளிக் பண்ணீங்கன்னா, கரெக்ட்டா இந்த லோல இருந்து அப்படியே ஒரு ட்ரெண்ட் லைன் போடுவீங்கல்ல. ட்ரெண்ட் லைன் போட்டுட்டு அத கிளிக் பண்ணி அப்படியே மேல நீங்க மவுஸ ஸ்வைப் பண்ணணும். ஓகேங்களா. ஸ்வைப் பண்ணீங்க அப்புட்ன்னா இதுதான் ஒரு சேனல் ஓகேங்களா. ஸோ ட்ரெண்ட் லைன் தான் சேனல் சொல்லுவாங்க. ட்ரெண்ட் லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்புட்ன்னா, ஆ இப்படி ஒரு லைன் போட்டு இது வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் சொல்லுவோம். கரெக்ட்டா? ஸோ சேனல என்ன சொல்லுவாங்க அப்புட்ன்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயும் ஒரு லைன். இதுக்கு பேர் தான் சேனல். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா. இதுதான் ஒரு சேனல் சொல்லுவாங்க. மேல ஒரு லைன் போட்டு, கீழ லைன் போட்டு இது ஒரு சேனல் சொல்லுவாங்க. ஸோ அது ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ இதான் ஒரு சேனல் பேசிக்கா ட்ரா பண்ற விஷயம். ஓகேங்களா. ஸோ இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ எதனால இந்த அப் ட்ரெண்ட் சேனல் ஃபார்ம் ஆகுது? எதனால டவுன் ட்ரெண்ட் சேனல் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் வந்து போய்க்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் வந்து செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ மார்க்கெட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப வந்து மார்க்கெட் பாருங்க அப் ட்ரெண்ட் போகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஹைல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அந்த டைம் வந்து இந்த ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்புட்ன்னா, இங்க நெறைய பேரு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஷார்ட் பொசிஷன் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்களா? இங்க வந்து நெறைய பேர் ஒரு ஷார்ட் பொசிஷன் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த லெவல்ல. ஸோ இப்ப மார்க்கெட் பார்த்தோம் அப்புட்ன்னா, இங்க நெறைய பேர் செல்லர்ஸ் வந்து கிரியேட் ஆவாங்க. ஏன்னா ரெசிஸ்டன்ஸு ஸோ மார்க்கெட் வந்து அங்க செல் ஆகும் அப்புட்ன்னு. அவங்க ப்ரெடிக்ஷன் பண்ண மாரி மார்க்கெட் அங்கருந்து கீழ வந்துட்டே இருக்கும். தென் ஒரு கட்டத்தில மார்க்கெட் திரும்ப மேல ரீபவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா. அப்ப என்ன ஆகும் அப்புட்ன்னா, இவங்க ஸ்டாப் லாஸ் வந்து இங்க மார்க்கெட் என்ன ஆகுது, இங்க ஸ்டாப் லாஸ இந்த ஹை வந்து பிரேக் பண்ணிடுது. அவங்க ஸ்டாப் லாஸ ஹண்ட் பண்ணிருது. ஓகேங்களா. அத மட்டும் நான் ரெட் கலரா போடுறேன். ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்ட் பண்ணது ரெட் கலரா மாறிடுது. ஓகேங்களா. ஸோ அட் த டைம் என்ன பண்ணுவாங்க அப்புட்ன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் இது சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றேன். தென் மறுபடியும் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ்லயும் நெறைய செல்லர்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களும் அவங்களோட பொசிஷன்ஸ மறுபடியும் கிரியேட் பண்ணி வைப்பாங்க. ஷார்ட் பொசிஷன பண்ணி வைப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கும் அதே மாரி தான். அவங்க ஷார்ட் பொசிஷன்லேருந்து நல்லா ப்ராஃபிட் இருக்கும். பட் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களோட ஸ்டாப் லாஸும் மறுபடியும் ட்ரிகர் ஆயிரும். ஓகேங்களா. மார்க்கெட் வந்து திரும்ப ரீபவுண்ட் ஆகி மேல போயிருது. ஸோ அவங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஸோ இப்ப என்ன ஆகும் அப்புட்ன்னா, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மேல இருக்காது. ஸோ நெறைய பேரு என்ன நெனைப்பாங்க, ஓகே செல்லர்ஸ் வந்து அவ்வளோதான் அப்படின்ற மாரி செல்லர்ஸ் வெளில போயிருவாங்க. என்னடா நம்ம எல்லா இடத்துலயுமே வச்சா ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க டாமினேட் வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஆக்சுவலா ஒருத்தர் வித்தா தான் மார்க்கெட் வந்து மேல மேல போகும். கரெக்ட்டா? இந்த இடத்துல ஒரு செல் பண்றாங்க அப்புட்ன்னா, நெறைய பேர் இங்க வாங்குறாங்கன்னு தானே அர்த்தம். ஒருத்தர் வித்தாருன்னா, ஒருத்தர் வாங்குறார்ன்னு அர்த்தம். ஸோ அதனால மார்க்கெட்ல இங்க இருந்து வித்த உடனே அவங்களோட டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏத்த மாரி மார்க்கெட் பிரைஸ் வந்து கீழ போகுது. தென் கீழ போயும் வாங்குவாங்க நெறைய பேரு. கீழ இருந்து நெறைய பேர் விப்பாங்க. என்னடா இங்க ஹைல விக்கணும்னு நெனச்சவங்க இங்க விப்பாங்க. ஏன் விப்பாங்கன்னா, இதுக்கும் கீழ வந்துச்சுன்னா நம்ம லாஸ் ஆயிரும்னு சொல்லி இங்க வித்துருவாங்க. அவங்க எல்லாம் வித்த உடனே மார்க்கெட் வந்து நல்லா மேல போக ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா. இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஹையர் ஹை, ஹையர் லோ ஏன் வைக்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ வேணும் அப்டின்னா, கமெண்ட்ல ஒயின்னு டைப் பண்ணுங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் நான் அது ஏன்னு சொல்லி நான் டைப் பண்ணி போடுறேன். ஓகேங்களா. இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஓகேங்களா. அப் ட்ரெண்ட்லயே மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்க அப்புட்ன்னா, இப்ப இங்க செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆயிரும். அதே மாதிரி இது ஒரு பேரலல் சேனல்ன்னு சொல்லி தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கனக்குள்ள கரெக்ட்டா அந்த ஒவ்வொரு சேனல் பாட்டம்லயும் பை பண்ணிட்டே இருப்பாங்க. கரெக்ட்டா அவங்க ஸ்டாப் லாஸ் வந்து இங்க இருக்கும். ஸோ அத நான் ரெட் கலர்ல போடுறேன். அவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்க இருக்கும். கரெக்ட்டா? இங்கே ஒருத்தர் பை பண்ணியிருப்பாரு. அவங்க ப்ராஃபிட்ல தான் இருந்திருப்பாங்க. இன்ன வரைக்கும் ப்ராஃபிட்ல தான் இருந்தாரு. அவர் ப்ராஃபிட் வந்து முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி இங்க இருந்து ஒருத்தர் பை பண்ணியிருப்பாரு. அவரோட ஸ்டாப் லாஸும் இங்க இருக்கும். கரெக்ட்டா? இப்ப என்ன ஆயிருக்கு?
இப்ப பாருங்க மார்க்கெட் வந்து மேல இருக்கிறவங்க செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ ஃபுல்லாத்தையும் ஹண்ட் பண்ணிடுச்சு. செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ ஃபுல்லாத்தையும் எடுத்துருச்சு. அப்ப வேற எங்க ஸ்டாப் லாஸ் இருக்கு? கீழ தான் இருக்கு. கீழ இங்க பை பண்ணவங்களோட ஸ்டாப் லாஸ் இங்க இருக்கு. இங்க பை பண்ணவங்க ஸ்டாப் லாஸ் இங்க இருக்கு. ஸோ, அப்ப என்ன ஆகணும் மார்க்கெட் அடுத்து கீழ வரணும். அதுதான் இந்த டவுன் ட்ரெண்ட் சேனல். ஓகேங்களா? அதுதான் இந்த டவுன் ட்ரெண்ட் சேனல். ஸோ, இதுதான் மார்க்கெட்ல வந்து நடந்துட்டே இருக்கும். இது வந்து நான் எப்படின்னு சொல்றேன். இங்க என்ன ஆகும் அப்புட்ன்னா, இங்க பாருங்க இதே சினாரியோ தான். மார்க்கெட்ல ஒரு அப் ட்ரெண்ட் நடக்கும். அப் ட்ரெண்ட் நடந்தப்பறம் டவுன் ட்ரெண்ட் நடக்கும் பார்த்தீங்களா? கரெக்ஷன் சொல்லுவாங்க, டவுன் ட்ரெண்ட் சொல்லுவாங்க. ஸோ, இதனால தான். ஸோ, அப் ட்ரெண்ட் போயிருக்கு. மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு கரெக்ஷன் வரணும். ஏன் கரெக்ஷன் வரணும்? இப்ப மார்க்கெட் ஒரு ஹை போகுதுன்னா, ஹையர் லோ எதுக்காண்டி வருதுன்னா, இதுக்காண்டி தான் வருது. அந்த பாட்டம்ல பை பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களோட ஸ்டாப் லாஸ கலெக்ட் பண்றதுக்காண்டி தான் வருது. ஸோ, இங்க பை பண்ணி வச்சிருந்தவங்களோட ஸ்டாப் லாஸ் இங்க ட்ரிகர் ஆயிருச்சு. கரெக்ட்டா? இங்க மார்க்கெட் பிரைஸ் வரும்போது ட்ரிகர் ஆயிருச்சு. இப்போதைக்கு ஒரு லைன்ல சொல்றேன் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கும். ஸோ, அடுத்து நான் நம்மளோட சார்ட்ல சொல்றேன். தென் இவங்களோட ஸ்டாப் லாஸும் இங்க கலெக்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா? அடுத்து இப்ப எங்க ஸ்டாப் லாஸ் இருக்கும் அப்புட்ன்னா, இங்க மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல். ஸோ, டவுன் ட்ரெண்ட் சேனலோனே இங்க ஷார்ட் பொசிஷன்ஸ் இருக்கும். நெறைய பேரோட எஸ்எல் வந்து இங்க இருக்கும். கரெக்ட்டா? ஸ் இந்த டவுன் ட்ரெண்ட் சேனல் தெரிஞ்சவங்க இங்கனக்குள்ள அவங்களோட எஸ்எல் வச்சிருப்பாங்க. ஸோ, அதுலேருந்து அவங்களோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் அங்க மேல இருக்கும். அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் மேல இருக்கும். அடுத்து மார்க்கெட் என்ன ஆகும் அப்புட்ன்னா, இங்கேருந்து திரும்ப மேல போகும். திரும்ப மேல போயி இவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் அடிக்கும். இப்ப இங்க நோக்குலக்கா ஒருத்தர் ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாரு. இங்க என்ட்ரி ஆயிட்டு இங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க. ஸோ, இங்கே ஒருத்தர் ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாரு. அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் மறுபடியும் மார்க்கெட் அடிக்கும். அடுத்து போனதுக்கப்புறம் என்ன ஆகும்? மறுபடியும் ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ, இதுதான் மார்க்கெட். ஒரு ஹை போகும், ஒரு டவுன் வரும். ஹை போகும், டவுன் வரும். ஏன் ஹை போகுதுன்னா, அவங்க ஸ்டாப் லாஸ கலெக்ட் பண்றதுக்காண்டி ஹை போகுது. இந்த ஹை வந்து ஏன்னப்பா அவங்க ஸ்டாப் லாஸ் வந்து செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ கலெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? இந்த டவுன் வந்து எதுக்கு வருது அப்புட்ன்னா, ப்ரீவியஸ் பையர்ஸோட ஸ்டாப் லாஸ் வந்து கலெக்ட் பண்றதுக்காண்டி மார்க்கெட் இந்த இடத்துல டவுன் வருது. ஸோ, இப்படி தான் மார்க்கெட்ல வந்து திரும்ப திரும்ப நடக்கும். ஸோ, இதுதான் இந்த பேரலல் சேனலோட ஒரு நேச்சர். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு லைவ் சார்ட் காட்டுறேன். அது எப்படி பேரலல் சேனல் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ, அத பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். ஸோ, இது வந்து ஒரு ஃபாரின் கரன்சி பேர் ஓகேங்களா? ஏயுடி, யுஎஸ்டி. ஸோ, எல்லாமே இப்படி தான் நடக்கும். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னாலும் சரி, எல்லா பேர்ஸுமே இப்படி தான் நடக்கும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து ஒரு பைக்கான ட்ரெண்ட நான் காட்டிர்றேன். ஸோ, பை ட்ரெண்ட் ஓகேங்களா? இப்ப வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்ன்னு சொல்லலாம். இல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் சொல்லலாம். இல்லன்னா நம்ம சேனல் பேட்டர்ன் சொல்லலாம். மார்க்கெட் இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த லோ வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ, அப்ப என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, நெறைய பேர் இங்க பை பண்ணியிருப்பாங்க. கரெக்ட்டா. நெறைய பேர் இங்க பை பண்ணிட்டு அவங்க ஸ்டாப் லாஸ் வந்து இங்க இருக்கும். ஸோ, ஸ்டாப் லாஸ் வந்து நான் அப்படி டிரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டிரா பண்ணிக்கிறேன். தென் இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? ட்ரெண்ட் லைனோட இந்த டச்சுக்கு எடுக்கிறதுக்காண்டி மார்க்கெட் வருது. ஸோ, டச் எடுக்கிறக்காண்டி மார்க்கெட் இடத்துல அங்க ஒருத்தர் என்ன பண்ணுவாரு? பை பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ, அவரோட ஸ்டாப் லாஸ் இங்க இருக்கு. அடுத்து அதே மாரி இந்த ஒரு டச் வருது. இங்கேயும் ஒருத்தரு பை பண்ணி வச்சிருப்பாரு. அவரோட ஸ்டாப் லாஸும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ, அங்கேயுமே அவரோட ஸ்டாப் லாஸ் வந்து இருக்கும். ஸோ, இப்ப என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் வந்து மேல மேல போகுது. ஓகேங்களா? பையர்ஸோட ஸ்டாப் லாஸ் வந்து இப்ப மேல போகத்துல இப்ப இத மறந்துருங்க. இப்ப நான் ரவுண்ட் போடுறேன். அத வந்து நீங்க இப்போதைக்கு கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறாதீங்க. இந்த ரவுண்ட மட்டும் மறந்துருங்க. இப்ப பாருங்க மார்க்கெட் வந்து கீழ வாங்குனவங்க வந்து ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க இன்ன வரைக்கும். ஓகேங்களா? மேல இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸு, இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லி நெறைய பேர் செல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி செல் பண்ணுவாங்க. செல் பண்ண உடனே இங்க பாருங்க, செல் பண்ணிட்டு ப்ரீவியஸ் ஹைஸ் எல்லாம் வப்பாங்க. ஓகேங்களா? மார்க்கெட் என்ன ஆகுது, அவங்க இன்கேஸ் ஒருத்தர் வந்து இங்க வச்சிருக்கலாம். அவங்களோட எஸ்எல் வந்து இங்க வச்சிருக்கலாம். சாரி அவங்களோட ப்ராஃபிட் வந்து இங்க வச்சிருந்திருக்கலாம். ஆனா பாருங்க மார்க்கெட் எஸ்எல் அடிச்சிருச்சு. பாதி வரைக்கும் வந்துட்டு திரும்ப எஸ்எல் அடிச்சிருச்சு. ஸோ இதுதான். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதே மாரி. அதே பாதி ப்ராஃபிட்டு அதுக்கப்புறம் எஸ்எல். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நடக்குமே தவிர மார்க்கெட்ல வேற எதுவும் நடக்காது. இப்ப என்ன ஆகுது, மேல இவங்க செல்லர்ஸோட எஸ்எல் வந்து இங்க இருந்த எஸ்எல் இங்க கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க போட்டிருந்த எஸ்எல்ல இவங்க எடுத்துட்டாங்க. ஸோ இதே மாரி எஸ்எல் எடுத்துட்டாங்க. மேல வந்து ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ அப்ப அடுத்து எங்க ஸ்டாப் லாஸ் இருக்கு? இந்த பையர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த பையர்ஸோட ஸ்டாப் லாஸ் எடுக்கணும். அதனால பாருங்க, இங்க ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்களா? போட்டோனே விக் மட்டும் வந்திருக்கா? ஒரு விக் மட்டும் வந்து அவங்களோட ஸ்டாப் லாஸ ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு உடனே மேல போக ஆரம்பிக்குது. பார்த்தீங்களா? மேல போய்க்கிட்டே இருக்கா? ஸோ இதுதான் ஒரு நேச்சர். ஸ்டாப் லாஸ எடுத்துட்டு மார்க்கெட் மேல போயிரும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா இது வந்து ஒரு கன்சல்டேஷன் நம்மளோட பேரலல் சேனல்லயே வந்து இது வந்து ஒரு கன்சல்டேஷன் சேனல். கன்சல்டேஷன்லயும் கிட்டத்தட்ட அதே தான். மார்க்கெட் வந்து ஒரிஜினல் ட்ரெண்ட் இப்ப அப் ட்ரெண்ட் தான் அப்புட்ன்னா, ஒரு கீழ ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் மேல மேல போக ஆரம்பிச்சுரும். ஸோ, அதையும் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இப்ப வந்து நம்ம ஒரு
டவுன் ட்ரெண்ட் சேனல் பார்க்கலாம். இங்கேயே பார்த்துக்கோங்க. ஸோ, இங்கேருந்து நம்ம ட்ரெண்ட் லைன் இப்படி போடலாம். ட்ரெண்ட் லைன் இது ஓகேங்களா? இப்படி போட்டா ஒரு சேனல் அவ்வளோதான். இப்படி போட்டா ஒரு சேனல், மேல போட்டா ட்ரெண்ட் லைன். இப்ப இங்க என்ன ஆகும் அப்புட்னா, நெறைய பேரு என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப நெறைய பேரு இந்த இதெல்லாம் ஒரு சப்போர்ட் ஓகேங்களா? இங்க வந்து பை பண்ணி வச்சிருப்பாங்க. இங்கேயும் பை பண்ணி வச்சிருப்பாங்க. பை பண்ண இப்ப நான் ரெட் கலர் லைன் போறது எல்லாமே அவங்க ஸ்டாப் லாஸ். பை பண்ணவங்க அவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து அங்க தான் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ, அதே மாரி செல் பண்ணவங்களோட ஸ்டாப் லாஸ் மேல இருக்கு. செல் பண்ணவங்க ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. இங்கே ஒருத்தர் செல் பண்றாரு. இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. அதே மாரி இங்கே ஒருத்தர் செல் பண்றாரு. இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஸோ, செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் ஆயிருச்சு மார்க்கெட். அடுத்து மார்க்கெட் மூவ் எங்க வரணும் அப்டின்னா, கீழ தான் வரணும். ஏன்னா, அவங்களோட பையர்ஸோட ஸ்டாப் லாஸ் தான் கீழ இருக்கு. ஸோ, அதனால மார்க்கெட் திரும்ப கீழ தான் வரணும். அதனால பாருங்க மார்க்கெட் ஓரளவு தான் மேல போகுமே தவிர, திரும்ப கரெக்ஷன்ட்டு கீழ வரும். அதத்தான் நம்ம இந்த ஃபிபொனாக்கி லெவல்ஸ்ல இந்த லோலேருந்து ஹை போட்டா 618ன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? கரெக்ட்டா 618லேருந்து மார்க்கெட் மறுபடியும் மேல போக ஆரம்பிச்சுரும். ஸோ, இதுதான் இந்த 618க்கு இதுதான். அப் ட்ரெண்ட் மார்க்கெட் இப்படி தான் போகும். டவுன் ட்ரெண்டுக்கு இன்னொரு கன்சாலிடேஷன் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கு. ஸோ, இவ்வளோதான் விஷயம். பையர்ஸோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் இங்க கலெக்ட் ஆயிரும். அடுத்து இங்க செல் பண்ணி வச்சிருப்பாங்க நெறைய பேரு. இங்க செல் பண்ணவங்க இங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க. அதே மாரி இங்க இந்த இடத்துலயும் நெறைய பேர் ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க. இங்கேயும் நெறைய ஸ்டாப் லாஸ் அடிச்சிருப்பாங்க. இப்ப என்ன ஆகுது? மார்க்கெட் மேல போகத்துல இவங்க ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் அடிச்சிருது. ஓகேங்களா? இதே மாரி தான் மார்க்கெட் பாருங்க கீழ வருது. இவங்க பை பண்ணவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் அடிக்குது. திரும்ப மேல போகுது. செல் பண்றவங்க ஸ்டாப் லாஸ் அடிக்குது. அதே தான் ஓகேங்களா? இந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது தான் மார்க்கெட்டே மேல போகும், கீழ வரும். ஸோ, இதோட கன்டினியூஷன் வேணும் அப்டின்னா சொல்லுங்க. தென் அதே மாரி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கு? ஸோ, இந்த வீடியோல 2 நாள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, நம்ம வந்து நெக்ஸ்ட்ல வேற என்ன போடலாம் அப்டின்ற மாரி சொல்லணுங்க. ஓகேங்களா? ஸோ, தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ. டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். எல்லாமே எஜுகேஷன் பர்ப்பஸ் சொல்லி தான்.